வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரே நாளில் நான் பார்த்த 3 செய்திகள் பயங்கர சோகத்தை எனக்கு ஏற்படுத்திருச்சு. என்ன தமிழகத்தில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கவலையை ஏற்படுத்திருச்சு. அது என்ன 3 செய்திகள் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாலிமர் நியூஸ் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி மாணவிகள் மதுபானம் குடிக்கக்கூடிய வீடியோ. கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு மது அருந்துறாங்க. எவ்வளவு ஷாக் தெரியும் அந்த வீடியோவை பார்க்கும்போது. சக ஸ்டூடெண்ட்ஸு இந்த மது அருந்தக்கூடிய அவங்கள வீடியோ எடுத்து ஹெட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். போன மாதம் நடந்துச்சா இது. ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டில் வச்சு தான் மது அருந்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு அப்படின்னு தான் தப்பிப்பதற்காக. ஸ்கூலில் இது நடக்கலை, எங்கேயோ ஸ்டூடெண்ட்ஸு மது அருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு விட்டுருக்காங்க. ஸோ இப்போ இதன் எதிரொலியாக அந்த ஹெட் மாஸ்டர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது என்னன்னா, மதுரை விரகனூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஆசிரியர்களுடைய முன்னிலையிலேயே இன்னொரு ஸ்டூடெண்ட்டை அடிக்கிறான். தகாத வார்த்தையை பேசுகிறான். பயம் இல்லை டீச்சர்ஸ் மேலே. இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு துளியும் பயம் இல்லை அப்படிங்கிறதான் வேதனையின் உச்சம். நான் படிக்கும் போதெல்லாம் டீச்சர்ஸுக்கு அவ்வளவு பயப்படுவோம். கையில் குச்சி வச்சிருப்பாரு. என்னைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தாங்களோ அதுதான் அழிவின் தொடக்கமாக மாறிடுச்சு. இளைஞர்கள் மாணவர்கள் தடமாறி வழி மாறி போயிட்டானுங்களே, அதனுடைய தொடக்க புள்ளியே அந்த ரூல் தான். டீச்சர்ஸு ஸ்டூடெண்ட் அடிக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்னால தான் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆசிரியர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் சொல்கிறாங்க இவ்வளவும் அப்படி பண்ணாத அடிக்காத அப்படின்னா ஓடி வந்து உதைக்கிறான் ஆசிரியர்கள் முன்னிலையிலேயே. இது மதுரையில் விரகனூரில் நடக்குது. சிவகங்கை இளையான்குடி பக்கத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையே மோதலாம். அதில் ஒருத்தன் இன்னொருத்தனை கத்தியால் குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி தமிழ் ஜனத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் நான் அடுத்தடுத்து பார்த்த 3 நியூஸு. எவ்வளவு ஷாக்காக இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கும். கவர்மெண்ட்டு போர்க்கால அடிப்படையில் இதை சரி செய்யணும். மதுபான கடைகளை படிப்படியாக குறைச்சி 0வுக்கு கொண்டு வாங்க. இதுக்கு மேலேயும் தமிழகத்தில் மதுபான கடைகள் இயங்குறது நல்லது கிடையாது. வருவாயை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வருவாய் பெருக்க குழுவெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணி வருவாயை பெருக்கிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இதே மாதிரி மதுபான கடைகள்லாம் இயங்க விட்டுக்கு இருந்தோம்னா அதுக்கு சில மாணவர்கள் அடிக்ட் ஆகி இன்னும் ஒரு பேத்தட்டிக் கண்டிஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அதனால் மதுவில்லா தமிழகம் அமைகிறது காலத்தின் கட்டாயம். டிவிகே கவர்மெண்ட் அதற்கான முன்னெடுப்புகளை, அதற்கான நடவடிக்கைகளை தொடங்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். ஆலோசனை நடத்துகிறதா இருந்தால் பிஎம்கே பாமக கிட்டேருந்து, அண்ணாமலை சார்கிட்ட இருந்தெல்லாம் அறிவுரைகளை வாங்கலாம் டிவிகே கவர்மெண்ட். மதுவில்லா தமிழகம் அமையணும்னா என்னென்ன பண்ணணும்? அண்ணாமலை அண்ணன் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது அதற்கு ஒரு பேப்பரே போட்டிருக்காரு. ஒரு பெரிய ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காரு. படிப்படியாக எப்படி மதுபான கடைகளை தமிழகத்தில் குறைச்சி 0வுக்கு கொண்டு வரது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வருவாயை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற ஒரு கைட்லைனே கொடுத்துருக்காரு அண்ணாமலை அண்ணன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே மதுவில்லா தமிழகம், போதைப்பொருள் இல்லா தமிழகம் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர்களை கூப்பிட்டு டிவிகே கவர்மெண்ட் அவங்களோட ஆலோசனை நடத்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தால் டெஃபினட்டாக மதுவில்லா தமிழகத்தை கொண்டு வர முடியும். அதற்கான நடவடிக்கையை கவர்மெண்ட் தொடங்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த மதுவிலக்கு சம்மந்தப்பட்ட டாபிக் அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அண்ணன் 95 வயது நிரம்பிய டாக்டர் பிராங்க்லின் ஆசாத் காந்தி அப்படிங்கிறவரை ஒரு தாத்தாவை வெகுவாக பாராட்டியிருக்காரு. அவருக்கு வயசு 95ங்க. அவர் லாஸ்ட் 50 வருடங்களாக மதுவிலக்குக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்காரு, பல பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்காரு, பல 1000 கிலோமீட்டரு பாத யாத்திரை போயிருக்காரு மதுவிலக்கை வலியுறுத்தி. எத்தனை வருஷமா? 50 வருஷமா. இப்போ அவருக்கு 95. இப்பையும் மதுவிலக்குக்காக பல்வேறு 95 வயசுலையும் கேம்பெயின் பண்ணுறாரு. சேலத்திலிருந்து, அவருடைய சொந்த ஊர் சேலத்திலிருந்து சபர்மதிக்கு பாத யாத்திரை போயிருக்காரு மதுவில்லா தமிழகம் அப்படிங்கிறத வலியுறுத்தி. சேலத்திலிருந்து மதுரைக்கு பல்வேறு முறை பாத யாத்திரையாக போயிருக்காரு. இவ்வளவு ஏன்? 1330 குறள் இருக்குல்ல திருக்குறள்ல, அது மாதிரி 1330 நாட்கள் தொடர்ந்து ஒரு நாளில் 1.5 மணி நேரம் காந்தி சிலைக்கு முன்பாக
மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. தொடர்ந்து 1330 நாள் டாக்டர் பிராங்க்லின் ஆசாத் காந்தி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அண்ணன். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.